நீ வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேச வேண்டும். நம்ம வீட்டுல சாப்பிடும் நேரம், நாம் ஓய்வு எடுக்கும் நேரம், நாம் பயணம் செய்யும் பொழுது நம்முடைய பிரயாணங்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும்படியாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அறிவுறுத்துகிறது. நாம் காலையில் எழும்பும் பொழுது, நாம் இரவிலே படுப்பதற்கு முன் ஆண்டவர் எப்படி நம்மை நடத்தினார், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் என்ன, ஆண்டவர் நமக்கு என்னென்ன நன்மைகளை செய்தார், இவற்றையெல்லாம் நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு நாம் விவரித்து சொல்ல வேண்டும். நாம் நிலைத்திருக்கும் விசுவாசத்தை எவ்வாறு வளர்ப்பது என்று பார்க்கிறோம். How to cultivate a faith that lasts. நம்முடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை, நமக்கு நம்முடைய குடும்பத்தினர், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள் ஆண்டவரை அறிய வேண்டும் என்று விரும்புகிறோம். முதல்ல நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். நம்ம இருதயத்துல ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது, நம்ம கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம ஜீவிக்கும் பொழுது, மற்றவர்கள் நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக மாற்றமடைவார்கள், மறுரூபம் அடைவார்கள். அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்கள் நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவுது. நம்முடைய கைகள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய செயல்கள், நாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் தேவனுடைய வார்த்தையின் வழிநடத்துதலின்படி அமைய வேண்டும். நம்முடைய நெற்றி என்பது நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய கண்ணோட்டங்களை குறிக்கிறது. இவை அனைத்தும் கர்த்தருடைய வார்த்தையை அடிப்படையாக அமைய வேண்டும். 9வது வசனம் சொல்கிறது, அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. நம்முடைய வீட்டில் என்ன பண்றோம்? பல இடங்கள்ல வேத வசனத்தை நாம் வைத்திருக்கிறோம். மேஜைகள்ல, வீட்டின் சுவர்கள்ல நம்ம வசனங்களை பார்க்க முடியும். இங்கே வசனம் சொல்கிறது, உன் வீட்டு நிலைகள், டோர் போஸ்ட், அது நம்முடைய தனிப்பட்ட உலகத்தை காட்டுகிறது. நம்முடைய வீட்டில் இருக்கிற பிரைவேட் ஹோம், அதற்குரிய எல்லையை காட்டுகிறது. வாசல்கள், கேட்ஸ், நம்முடைய பப்ளிக் வேர்ல்ட், வெளி உலகம். நம்முடைய உள் வீடும் நம்முடைய வெளிப்புற காரியங்களும் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே அமைய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முரண்பான காரியங்கள் எதுவுமே நம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது.